அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நம்ம இறக்குறோங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்க இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகர் இந்த ஜாதகருடைய உறவினர் இந்த ஜாதகத்தை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இந்த ஜாதகருக்கு டைம் எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாவே என்னென்ன பார்க்கணும், லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10 அதாவது கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அடுத்தது 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அதேமாதிரி ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குது, அதேமாதிரி உங்களுக்கு சந்திரன், ஒளி கிரகமான சூரியன் சந்திரன் எப்படி இருக்கிறாங்க, குரு சுக்கிரன் இவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்க பலன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நம்ம ஜாதகத்தை பார்ப்போம். ஜாதகர் கேட்ட கேள்வி, இவங்களுக்கு டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுவாக கேட்டாங்க. அவங்களுக்கு இப்போ நடக்கிறது நடப்பு தசாபக்தி சனி தசை, சனி புக்தி 2026 நவம்பர் வரைக்கும் நடக்குது. சரி, இப்போ எப்பயுமே நம்ம ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு லக்னத்தை பார்த்துருவோம். லக்னம் எப்படி இருக்குது, 29 டிகிரியில் லக்னம் இருக்குது. அப்போ லக்ன சந்தியில் இருக்குது. இந்த லக்னமா விருச்சக லக்னமா தனுசு லக்னமான்றத டவுட் வருது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருடைய உறவினர்கிட்ட ஒரு 4-5 பலன் நம்ம சொன்னோம். அப்போ சொன்னப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப விருச்சிக லக்னம் தான். அப்போ தனுசு லக்னத்தை வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம பலன் சொன்னோம்னா அந்த இடத்துல பலன் சரியாக வரல. அப்போ விருச்சிக லக்னம் தான். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் ஃபுல்லாகவே விருச்சிக லக்னத்தை வச்சு பண்ணி பலன் சொல்லியாச்சு. எல்லாமே கரெக்டாகவே இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நம்ம என்ன சொல்லியிருப்பேன் இந்த தசைக்கு அப்படின்னா சிம்பிளான விஷயந்தான். லக்னம் எப்படி இருக்குது, லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா இயல்பாக இருக்குதா இல்லை ஏதாவது பாவத்துவமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா இங்கே பாபகிரகங்கள் சுபகிரகங்கள் யாருமே இல்லை. சரி, இயற்கை சுபருங்க யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை சுபருங்களும் யாருமே பார்க்கல. சரி, பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் பார்வையாக மட்டும் பார்க்குறாரு செவ்வாய். மற்ற எந்த கிரகமும் லக்னத்தை பார்க்கல. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னாதிபதி, அடுத்தது லக்னாதிபதி யார், செவ்வாய். அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறாரு. சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தை பார்த்தாச்சு, லக்னாதிபதி பார்த்தாச்சு. அந்த லக்னாதிபதியை வேறு யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா? அங்கே சுபகிரகமே கூட உட்காந்துருக்கிறாரு. இயற்கை சுபர் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அங்கே இயற்கை சுபர் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் இயற்கை சுபர் 3 டிகிரியில் வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. வர்க்கோத்தமம்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வர்க்கோத்தமம் அப்படின்னாக்க நவாம்சத்தில் எந்த கிரகம் இந்த வீட்டில் இருக்குதோ அதே வீட்டில் ராசி கட்டத்துலேயும் ஒரு கிரகம் இருந்தாக்கா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது பேர் வர்க்கோத்தமம். அப்போ சுபத்துவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நவாம்சத்துலேயும் இதே வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ ராசி கட்டத்துலேயும் சுக்கிரன் அதே வீட்டில் இருக்கிறாரு. அதனால் இங்கே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறோம் பாருங்க, ஒரு சதுரமாக ஒன்று போட்டுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது பேர் வர்க்கோத்தமம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சுக்கிரன் வர்க்கோத்தமம் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக இருக்கிறாங்க, 3 டிகிரியில் இருக்கிறாங்க. செவ்வாய் 24 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் 21 டிகிரி வித்தியாசம் வருது. அதேமாதிரி சனிக்கும் செவ்வாய்க்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம் வருது, 10 டிகிரி வித்தியாசம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி ரொம்ப க்ளோஸ் ஆகலை, பட் நெருங்கி தான் இருக்கிறாங்க. ஏன்னா 13 டிகிரிக்குள்ளே வந்துட்டாவே உங்களுக்கு இணைவு, 8 டிகிரிக்குள்ளே வந்தால் பிணைவு அப்படின்ற மாதிரி அர்த்தம். மொத்தத்தில் 22 டிகிரிக்குள்ளே வந்துட்டாக்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுக்கிரன், செவ்வாய், சனி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விலகி இல்லை. ஆனால் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கு மட்டும் 21 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுக்கிரனால் செவ்வாய் அதிக அளவு சுபத்துவம் ஆகலை.
ஆனால் குரு பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் வந்து 14 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சுபத்துவமாக ஆகிறாரு. ஆனால் குரு பார்வையில் சனி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி வந்து இங்கே நீச்சமாக இருக்கிறாரு, 14 டிகிரியில் இருக்கிறாரு. இங்கே குரு வந்து 10 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இது குரு பார்வை சனிக்கு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து நீச்சமான சனி வந்து சுபத்துவமாயிடுறாரு. இங்கே குரு வந்து வக்கரமாக இருக்கிறாரு. இங்கே ஸ்டார் போட்டுருக்காருங்களா, வக்கரமாக இருக்கிறாரு. எப்படி வக்கரமாக இருக்கிறாரு அப்படின்றது இது சிம்பிளான விஷயம் தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சூரியன்லேருந்து 5, 6, 7, 8, அப்போ 5, 6, 7, 8 இது வக்கரம். இங்கே 9லேருந்து பார்த்தீங்கன்னா வக்கர நிவர்த்தி ஆகிடுது. அப்போ 5ல் வந்து வக்கரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, அங்கே வக்கரமாக இருக்கிறாரு. சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் லக்னம், லக்னாதிபதி நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது ஒளி கிரகமான சூரியனை பார்ப்போம். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டில் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த குரு எங்கே உட்காந்துருக்கிறாரு? 12ஆம் வீட்டில் மறைகிறாரு, வக்ரமாகி மறைகிறாரு, 10 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியனுக்கும் புதனுக்கும், சூரியன் புதன் குருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சஷ்டாஷ்டகம். இங்கே புதன் வந்து நீச்சமாக இருக்கிறாரு. புதன் வந்து 25 டிகிரியில் இருக்கிறாரு. சூரியன் வந்து 17 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு வந்து இங்கே கும்ப வீட்டில் 17 டிகிரியில் இருக்கிறாங்க 4ஆம் வீட்டில். 3ஆம் வீட்டில் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை டிகிரியில் இருக்கிறாங்க? 4 டிகிரியில் இருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது 10ஆம் வீட்டில் கேது வந்து 17 டிகிரியில் இருக்கிறாங்க. 12ஆம் வீட்டில் குரு வந்து வக்கரமாக இருக்கிறாரு, வக்கரமாகி மறைகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குரு பார்வை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குரு பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகுக்கு இருக்குது, 5ஆம் வீடாக பார்க்குறாங்க. அடுத்தது டிகிரி வைஸ் பார்க்குறப்ப 7 டிகிரி வித்தியாசம் வருது. சரி, இருந்தாலும் குரு பார்வை இங்கே இருக்குது. அடுத்தது 6, 7 இங்கே பார்க்குறாங்க, 8, 9 இங்கேயும் பார்க்குறாங்க. புதனோட வீட்டை, மிதுன வீட்டை குரு பார்வை இங்கே இருக்குது. சரி, அடுத்தது உங்களுக்கு சந்திரன் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. ஆனால் சந்திரனோட நிலைமை எங்கே? சூரியன் நம்ம சொல்லிட்டோம். ஒளி கிரகம் வந்து சூரியன் வந்து லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் வந்து உங்களுக்கு ஒளி கிரகம் வந்து என்னவா இருக்கிறாங்க? ஒளி பொருந்திய சந்திரனா இல்லை ஒளி இல்லாத சந்திரனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பௌர்ணமி சந்திரனா தேய்பிரை சந்திரனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இங்கே வளர்பிறையா தேய்பிறையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இங்கே தேய்பிறை சந்திரன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் இங்கே இருக்கிறாரு, அப்படியே சுற்றிட்டு வந்து சந்திரன் வந்து இங்கே இருக்கிறாரு. அப்போ இங்கே இருந்தால் தான் வந்து பௌர்ணமி. இங்கேருந்து ஒவ்வொரு திதியாக அப்படியே குறைஞ்சி வர உங்களுக்கு ஒளியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகிட்டு இங்கே வந்து இருள் சந்திரன், அப்போ அமாவாசையை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் வந்து ரொம்ப ஒளி இல்லை. ஆனால் குரு பார்வை வந்து இங்கே ராகுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சந்திரன் வந்து கண்டிஷன் இப்படி இருக்குது. அடுத்தது செவ்வாய் பார்வை சொல்லியாச்சு. செவ்வாய் பார்வை பார்த்தீங்கன்னா 4ஆம் பார்வை எங்கே பார்க்குறாரு, 7ஆம் பார்வை எங்கே பார்க்குறாரு, 8ஆம் பார்வை லக்னத்தையே பார்க்குறாரு. சுக்கிரனோட பார்வை அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, அங்கே குரு இருக்கிறாரு. குரு வந்து பகை வீட்டில் இருக்கிறாரு. சுக்கிரனை பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து சுக்கிரனுக்கும் குருவுக்கும் நேருக்கு நேர் பார்க்குறாங்க. ஆனால் டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 டிகிரியில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்பயுமே சுக்கிரனும் குருவும் ஒரு வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, நேருக்கு நேர் பார்த்தாலும் பிரச்சனை. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு, 12ஆம் வீட்டில் குரு வந்து மறைகிறாரு. ஆனால் சுக்கிரனுக்கு வந்து மறைவு கிடையாது. சுக்கிரனுக்கு வந்து 3, 8 தான் மறைவு. ஆனால் இந்த இடத்துல சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ சுக்கிரனாலையும் பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து சுபத்துவம் ஆகிறாரு, குருவனால சனியும் சுபத்துவம் ஆகிறாரு, செவ்வாயும் சுபத்துவம் ஆகிறாரு. ஆனால் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர எதிர்த்தன்மை இருக்கிறனால அங்கே வந்து சுக்கிரனால குருவுக்கு பெரிய நன்மை இல்லை, குருனால சுக்கிரனுக்கு பெரிய நன்மை இல்லை. ஆனால் சுக்கிரன் வீட்டையே பார்க்குறாரு, குரு வந்து அவரோட ஃப்ரெண்டை வீட்டை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த இடமே வந்து 6ஆம் வீடே வந்து சுபத்துவமாக ஆகிப்போச்சு. அப்போ எப்பயுமே வந்து 6ஆம் இடம் சுபத்துவமாக ஆனால் அந்த வீட்டு பலனை வந்து தூக்கலாக செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. 6ஆம் வீட்டு 8ஆம் வீடு எப்பயுமே வந்து பாவத்துவமாக இருந்தால் நல்லது. 6ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு கடன் நோய் எதிரி, அதோட ஆதிபத்தியம் கடன் நோய் எதிரி. சரி, ரைட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லக்னம், இந்த ஜாதகர்
இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா விருச்சக லக்னம். அந்த செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காரு? 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னாதிபதியும் அவர், 6ஆம் வீட்டு அதிபதியும் அவர். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும், எதிரியை கொடுக்கும். அப்போ இந்த இதெல்லாம் இப்படி இருக்கும். ஆனால் இப்போ நடக்கிற தசாவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி தசை சனி புக்தி, சனி தசை சனி புக்தி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன நடக்கும்? சனி வந்து எத்தனைக்கு உடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3, 4க்கு உடையவர். அப்போ இந்த இடத்துல குரு பார்வை இங்கே 4க்கு இருக்குது. இதை மட்டும் சொல்லிவிட்டு அப்புறமா வந்து தசை என்ன பண்ணுறது சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3ஆம் வீடு தைரிய வீரிய ஸ்தானம். 3ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் தைரிய வீரிய ஸ்தானம். 4ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் என்னது? உங்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு, வாகனம், வண்டி, அடுத்தது கல்வி சம்பந்தப்பட்டது, அடுத்தது மொத்தத்தில் சுகஸ்தானம். மொத்தத்திலேயே அது சுகஸ்தானம். 4ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சுகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அத்தனை விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 4ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொகுசான இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது 4ஆம் வீடு. அப்புறம் காரு, வீடு, வாகனம், பங்களா, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. அப்போ அந்த வீட்டில் ராகு வந்து இருக்கிறாரு அப்படின்னா அந்த வீட்டை வந்து கெடுத்து தான் பலன் செய்வார். அப்போ அந்த இடத்துல குரு பார்வை இருக்கிறாரு. ஆனால் குரு மறைகிறாரு, வக்ரமாகறாங்க. 12ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறாங்க. 12ஆம் வீடுன்றது என்னது? விரயஸ்தானம். அப்போ விரயஸ்தானம் அப்படின்றப்ப உங்களுக்கு தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி வீடு, வாகனம் சம்மந்தப்பட்டது, மொத்தத்துலேயே சுகஸ்தானம், படிப்பு, கிடிப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா கெடும், எல்லாமே கெடும். அப்போ இங்கே கெட்டுட்டு இருந்தாலும் தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பழுதடையாது, ரொம்ப பாதிப்பு இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு சந்திரன், அவர் என்ன தான் இருள் சந்திரனாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இங்கே நெருங்கி இருந்தார். நல்ல இந்த இடத்துல டிகிரி வந்து நல்லா லாஸ்ட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு அப்படின்னாக்கா, இல்லை இங்கேயே இருந்துருக்காரு, ஒரு 3 டிகிரியில் இருக்கிறாருன்னா நல்லா அமாவாசையை நோக்கி இன்னும் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல வந்து ரொம்ப மோசம் இல்லை. பட் இந்த இடத்துல வந்து இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து நீச்சமாயிருந்தாலும் அந்த இடத்துல வந்து சுபத்துவம் ஆகிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சிவவர் ஆட்சியாக இருக்கிறதுனால அங்கே ஆட்சி உச்சம் யாராவது அந்த வீட்டு அதிபதி ஆனாங்க அப்படின்னாவே அங்கே பங்கம் ஆயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு போரே நடந்துக்கிட்டு இருக்குது. செவ்வாய் சனி என்னதான் சுபத்துவம் ஆனாலும் சனியும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா எதிரி, பரம எதிரி, ஜென்ம விரோதி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 6ஆம் வீட்டு அது இல்லாமல் இப்போ இது நடக்கிறது சனி தசை சனி புக்தி. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 4ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 6ஆம் வீட்டின் வழியாக பண்ணும். அப்போ 6ஆம் வீட்டுன்றது என்னது? கடன், நோய், எதிரி. அப்போ 4ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் வீடு, வாகனம் சம்மந்தப்பட்டது, லேண்டு சம்மந்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வீட்டில் எந்தெந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க? செவ்வாய் உட்காந்துருக்குறாங்க, சுக்கிரன் உட்காந்துருக்குறாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி உட்காந்துருக்குறாங்க. மூணு பேரோட இதையும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே காரகத்துவம் நடக்கும். அதில் முக்கியமாக சனியோட காரகத்துவம் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 2 வீட்டு ஆதிபத்தியம், 3ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 4ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 6ஆம் வீட்டின் வழியாக சனி செய்வார். ஏன் உங்களுக்கு அப்படி பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சனி வந்து இங்கே உட்காந்துருக்கிற புக்திநாதன், அவரே சுய புக்தி. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மூலியமாக கடன், லேண்டு மூலியமாக கடன், நோய் சம்மந்தப்பட்டது, இதன் மூலியமாக எதிரிங்க வர்றது, கடன் வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக எதிரிங்க வந்துடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நடந்திருக்கும், இன்னும் இருக்குது, 2026 நவம்பர் வரைக்கும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சனி தசையே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதில் வந்து 3ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தை 4ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை பிரித்து பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சந்திரன்றது 3ஆம் வீடு தைரிய வீரிய ஸ்தானம். என்னதான் சந்திரன் வந்து தைரிய வீரிய ஸ்தானமாக இருந்தாலும் அவர் சந்திரன்றது மனோகாரகன். அப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா மனசு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. ஏன்னா அது வேகமான கிரகம், அது இல்லாமல் இருள் சந்திரன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு மாதிரி தைரியம் இருக்கிற மாதிரியும் இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா தைரியம் இல்லாத மாதிரியும் இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா தைரியமாக யார்கிட்டையும் கேட்காம
டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா சந்திரன் வந்து வேகமாக போகிற கிரகம். அதனால் வந்து டக்கு டக்குன்னு யாருக்கும் சொல்லாமல் அவங்க மனம் போன போக்கில் வந்து டக்கு டக்குன்னு எந்த ஒரு முடிவும் எடுப்பாங்க. யாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சந்திரன் 3ஆம் வீடு, ஏன்னா இருள் சந்திரன். அப்படி இருக்க பார்த்தீங்க, இதே ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்தாக்கா அந்த லைஃபே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதே பௌர்ணமி சந்திரன் இல்லைன்னா வந்து வளர்பிறையிலேயே வந்து பஞ்சமி திதிக்கு மேலே உங்களுக்கு போயிட்டுருக்குது சந்திரன் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த இது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒளி பொருந்திய சந்திரன், இங்கே ஒளி இல்லாத சந்திரன். அப்படி இருக்கிறப்ப அது சனியோட வீடு. சனி வந்து என்ன ஆகிட்டாரு, அங்கே பவர் ஆகிட்டாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சந்திரன் வந்து அவங்களுக்கு அப்பப்போ ஏதோ ஒரு சப்போர்ட் வந்து இந்த ஜாதகருக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கும் அவங்க இந்த ஜாதகருடைய அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா தாய் சம்மந்தப்பட்ட இடம் இது ராகு உட்காந்துருக்காரு இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து என்னதான் முரண்பாடான கருத்துக்கள், முரண்பாடான பேச்சு, வாக்குவாதம் இதெல்லாம் இருந்தாலும் குரு பார்வை இங்கே இருக்கிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்காது. தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப பாதிப்பு இருக்காது. ஒரு என்னதான் முரண்பாடான இது கருத்துக்கள், முரண்பாடான பேச்சு, அங்கே ஆர்குமெண்ட்டு இதெல்லாம் வந்தாலுமே மனசளவில் வந்து தாய்க்கும் இந்த ஜாதகருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி எதிர்த்தன்மையாக இருந்தாலும் அந்த ஜாதகரோட தாய் பார்த்தீங்கன்னாக்கா விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மறைமுகமான சப்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு குரு பார்வை இங்கே ராகுக்கு இருக்குது, அதே மாதிரி குரு பார்வை இங்கே சனிக்கு இருக்கிறனால தான் சனி வந்து நல்ல விதமாக வந்து பண்ண முடியாது. என்ன காரணம், இங்கே 6ஆம் வீடு, 6ஆம் வீட்டில் வந்து பாபகிரகங்கள் வந்து மறையணும். 6, 8, 12 பார்த்தீங்கன்னாக்கா பாபகிரகங்கள் வந்து மறையணும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல சுபத்துவமானனால இப்போ 6ஆம் வீட்டு பலனை வந்து காரகத்துவத்தை வந்து தூக்கலாக பண்ணும். அப்போ ஆதிபத்தியம் இது 2, சனி வந்து காரகத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டின் வழியாக பண்ணும். இந்த 2 வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 6ஆம் வீட்டின் வழியாக செய்யும் இந்த தசையில். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இது சரி. 5க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 5க்கு உடையவர் பார்த்தீங்கன்னா 12ல் மறையிறாரு. 9க்கு உடையவங்க, 9க்கு யார், சந்திரன். 6, 7, 8, 9 சந்திரன். அந்த 9க்கு உடையவரும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருள் சந்திரன் ஆகிட்டாரு. அப்போ 9க்கு உடையவர் யோகர், 5க்கு உடையவர் குரு பார்த்தீங்கன்னா யோகர், 2 பேருமே மறையிறாங்க. அப்போ 5க்கு உடையவங்களும் 9க்கு உடையவங்க தான் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க. யோகர் அவங்க ஃப்ரெண்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திரிகோணாதிபதி. அவங்க தான் வந்து இவங்க இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் அவங்க தான் பண்ணணும். ஆனால் அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மறையிறாங்க. எப்படி மறையிறாங்க, இவங்க 3ஆம் வீட்டில், 3ஆம் வீடு என்ன தான் மறைஞ்சாலும் அது வந்து உபஜயஸ்தானம், ரொம்ப மறையாது, ஒரு 25% தான் மறையும். பட் இருந்தாலும் ஒளி இல்லையே. ஒளி இல்லாதப்போ நம்ம வந்து சந்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒளியை தான் புரிஞ்சிக்கணும். அப்போ தான் பலன் கரெக்டாக வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவையும் தைரியமாக எடுக்கிற மாதிரி எடுத்தாலும் எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன், இருள் சந்திரன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, ஆக மொத்தம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சனி தசை ஃபேவராக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம சொல்ல போனாக்க விருச்சக லக்னம், மேஷ லக்னம், ஏன்னா ஆப்போசிட் டீம் அவங்களுக்குலாம் சனி தசை புதன் தசையெல்லாம் வந்து நல்லா இருக்காது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பொதுவாக நல்லது பண்ணாது. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஓவர் சுபத்துவமாக இருந்து ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே வந்து பாபகிரகம் வந்து சுபத்துவமாகிடுச்சு. அப்போ வந்துங்கன்னா அந்த பாப விஷயத்தெல்லாம் வந்து தூக்கலாக செய்யும். 6ஆம் வீட்டோட இதை வந்து தூக்கலாக செய்யும். அதனால தான் கடன், நோய், எதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் பெரிய பாதிப்பு வந்திருக்கும். கடைசியில் வந்து சொத்துக்குள்ளேயே இழக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் இந்த ஜாதகருக்கு வந்திருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் அந்த வீட்டில் ஆட்சியவர் இருக்கிறாரு. 6ஆம் வீடு ஆட்சியாக இருக்கிறாருன்னா அப்போ அந்த 6ஆம் வீட்டை தான் நல்லா தூக்கலாக பண்ணுவார். அதுக்கு சுபத்துவம், சுக்கிரன் வேறு அங்கே இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பார்த்து மற்றதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். எதாவது நம்ம ராகு, ஏன்னா ராகு சந்திரனை ஏன் சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ சனி தசை நடக்குது. ஏன்னா அந்த வீட்டு ஆதிபத்தியம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை வந்து கெடுத்து தான் பலன் செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்தில் இந்த ஜாதகர் வந்து சுகஸ்தானம் கெட்டு போச்சு. குரு பார்வை இருந்தாலும் அங்கே சுகஸ்தானம் கெட்டு போச்சு. இருந்தாலும் ரொம்ப மோசமாக இல்லை. ஏன்னா இந்த ஜாதகருடைய 9க்கு உரியவர், இந்த லக்னத்துக்கு 9க்கு உரியவர் சந்திரன். அந்த சந்திரன் வந்து உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறனால இந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க, மறைமுகமான சப்போர்ட் பண்ணுவாங்க.
அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ரொம்பலாம் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னாக்கா இந்த ஜாதகருடைய இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்க சந்திரன் வந்து ஒளி இல்லாதனால ரொம்பவும் சப்போர்ட் பண்ண முடியாது. இதே ஒளி பொருந்திய சந்திரன், பௌர்ணமி சந்திரனாக இருந்தாக்கா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாதகருக்கு பிரச்சனையே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடம் வலுத்துருச்சு. அப்போ அந்த 6ஆம் வீட்டு இதை வந்து தூக்கலாக பண்ணும். அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருடைய இது எல்லாமே இந்த சனி தசை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். 2வது புதன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீச்சம் ஆயிட்டார். அவர் வந்து 8க்கு உடையவர். அப்போ புதன் எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ ஒரு மாதிரியாக தான் இருக்கும். சனியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு, வேறு வந்து அவங்க கேட்ட கேள்வி, மெயினான கேள்வி இதாங்க. இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி கேட்டாங்க. இப்போ டைம் நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை? அங்கே 6ஆம் வீட்டு இதை வந்து தூக்கலாக செய்யும். இந்த லக்னத்துக்கு சனி தசை ஆகாது. அப்படி இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே பிளானட்டோட பொசிஷனும் இருக்குது. பிளானட்டோட பொசிஷன் இருக்குது. குரு பார்வை இங்கே இருக்குது. அதே மாதிரி சனி பார்வையும் இங்கே இருக்குது. செவ்வாய் பார்வையும் இங்கே இருக்குது. அப்போ எல்லாம் சமசப்தமமாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மெயினாக வந்து படிப்பு போச்சு. இங்கே படிப்பு கூட இடம் 4ஆம் இடம் அது போச்சு. காரகன் வந்து புதன் நீச்சம் ஆகிட்டார். அப்போ படிப்பு போச்சு. என்னதான் வந்து புதன் நீச்சம் ஆயிருந்தாலும் 25 டிகிரியில் இருக்கிறாரு. புதன் வந்து 25 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 25 டிகிரினாக்கா உங்களுக்கு சுக்கிரனுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம் இருக்குது? இதில் ஒரு 3, இதில் ஒரு, அப்போ 8 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ 8 டிகிரி வித்தியாசன்றப்ப உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் வந்து அந்த வீட்டில் இருந்தாவே அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி. அப்போ புதனுக்கும் சுக்கிரனுக்கும் மொத்தம் 8 டிகிரி வித்தியாசம். அப்போ வந்து இந்த இடத்துல புதனையும் வந்து புதனை வந்து சுபத்துவப்படுத்துறாரு. ஆனால் படுத்தினாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் யூஸ் இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா இங்கே சஷ்டாஷ்டகம். குருவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கும் சஷ்டாஷ்டகம். இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி தான். அதே மாதிரி தொழில் வந்து யார்? இங்கே சூரியனோட வீடு. சூரியன் வீட்டில் யார் இருக்கிறாங்க? உங்களுக்கு கேது இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேது இருக்கிறாங்க அப்படின்னாவே உங்களுக்கு அங்கே தொழில் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். 10ஆம் வீட்டில் ஏதாவது ஒன்று தொழில் நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து குருவோட வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் குரு பார்வை கிடையாது. இந்த லக்னத்துக்கு திரிகோணத்தில் இருக்கிறாரு. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று நம்ம சொல்லலாம். சரி, இதை சொல்லிட்டாங்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேது வந்து தொழில் வந்து ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு தொழில் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அதில் வந்து பெரிய வருமானம்லாம் ஒன்றும் இருக்காது. ஏதோ நம்மளும் தொழில் பண்ணுறோம், நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் போக முடியும். அதன் மூலியமாக வந்து பெருசாக வந்து நம்ம சம்பாதிக்க முடியாது. ஏதோ நோ லாஸ் நோ கெயின்ற மாதிரி கூட இருக்காது. அது ஒரு மாதிரி மைனஸில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் விஷயத்தை நான் சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூரியன் வந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. 5ஆம் வீட்டில் பொதுவாக வந்து இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. என்னதான் அது குரு வீடு இருந்தாலும் குரு வந்து எங்கே உட்காந்துருக்காருங்க? 12ஆம் வீட்டில் போய் பார்த்துருக்காரு, மறையிறாரு. அப்படி இருக்கிறப்ப 5ஆம் வீட்டில் பொதுவாக சொல்ல போனாக்கா இந்த ஜாதகருடைய எப்பயுமே வந்து குழந்தைங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 5ஆம் வீடு. முதல் குழந்தை அப்படின்னாக்கா உங்களுக்கு 5ஆம் வீடு. 2ஆம் குழந்தை அப்படின்னாக்கா உங்களுக்கு 7ஆம் வீடு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சூரியன் அந்த வீட்டில் இருக்கிறதுனால அந்த எப்பயுமே பொதுவாக நம்ம சொல்ல போனாக்கா சூரியன் அந்த வீட்டில் இருந்தால் குழந்தைங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ மூல நூலெல்லாம் கூட போட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் வீட்டில் பொதுவாக சூரியன் இருந்தாக்க அந்த இந்த ஜாதகருக்கு பொதுவாகவே இந்த ஜாதகத்தில் பொதுவாகவே குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. புத்திர தோஷம், அது ஒரு புத்திர தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் இருக்கிறாரு, புதனும் இருக்கிறாரு. புதன் நீச்சமாக இருக்கிறாரு. பட் இருந்தாலும் 25 டிகிரியில் இருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு குழந்தையெல்லாம் இருக்குது. இந்த பழைய மூலநூலெலாம் போட்டிருந்தாலும் சூரியன் வந்து அங்கே இருந்தாக்க நிறைய ஜாதகம் நான் பார்த்துருக்கேன்.
குழந்தையெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த குழந்தையனால பிரச்சனை வரும். இந்த ஜாதகருக்கு அந்த குழந்தைய நினச்சே பார்த்தீங்கன்னாக்கா உருகிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைய நினச்சே பார்த்தீங்கன்னாக்கா காசெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கடன் வாங்கி கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இருக்கிற காசெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொடுப்பாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த குழந்தைனால இந்த தாய்க்கு இந்த ஜாதகருக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் இருக்காது. என்ன காரணம்? 5ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன். 5ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் வந்து எப்பயுமே வந்து பாவகிரகங்கள் வந்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா 6, 8, 12 மறையணும். ஆனால் ஒளிகிரகங்கள் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும். ஆனால் டைரெக்டாக வந்து சூரியன் அந்த பாவகிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஆட்சி உச்சம் இந்த மாதிரி இது அடையக்கூடாது. மறைமுகமான வலு தான் பெறணும் ஒழிய அதாவது டைரெக்டாக ஆட்சி உச்சம் இந்த மாதிரி அடையாமல், இப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சம் அடையாமல் திக்பலம் போன்ற அமைப்பில் வந்து வலு பெற்றாங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இல்லை திக்பலமாக இல்லை, அப்போ சூரியனை வந்து சுக்கிரனோ இல்லை குரு பார்வை ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்கிரன் வந்து பகை அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இருந்தாலும் இயற்கை சுபர் தான். ஆக மொத்தம் இயற்கை சுபர் வந்து இணைவு இல்லைன்னா வந்து பார்வை, குரு பார்வை, சுக்கிர இணைவு இப்படிலாம் இருந்தாக்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்முகமாக வலு பெறக்கூடாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு பார்வையெல்லாம் இல்லை. ஏன்னா குருக்கும் சூரியனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை டிகிரி இல்லை, எத்தனை 6ஆம் வீடு. குருக்கு 6ஆம் வீடு, சூரியனுக்கு 8ஆம் வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு வேற விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பணமெல்லாம் வந்து லாஸு விரயங்கள்லாம் ஜாஸ்தியாகும். செலவு அதாவது வித்தியாசமான முறையில் பார்த்தீங்கன்னா செலவாகும். ஏன்னா குரு வக்கரமாயிட்டாரு. நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரயங்கள் பெரிய அளவு இருக்காது. ஆனால் இன்டைரக்டாக நிறைய விரயங்கள் ஆகும். அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த குழந்தையினால் அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 2வது குழந்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு சுக்கிரனோட வீடு. அந்த சுக்கிரன் போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு? 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 6ஆம் வீடுன்றது என்னது? மறைவு இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 2வது குழந்தை ஓரளவுக்கு ஓகே. ஆனால் முதல் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா சூரியன். அங்கே சூரியன் வந்து அந்த குழந்தை ஒரு மாதிரியாக அந்த குழந்தையினால இந்த ஜாதகருக்கு பெரிய லெவலில் எந்த யூஸுமே இருக்காது. இந்த குழந்தையினால இந்த ஜாதகருக்கு லாஸ் தான் ஆகும் ஒழிய அந்த குழந்தையினால growth இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய பலன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்க கேட்ட கேள்வி வந்து டைம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டது தான். இங்கே சனி தசை, சனி புக்தி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன், பார்த்துங்க. வேறு நிறையா கேள்வி கேட்டிருந்தாக்கா இன்னும் இதை பற்றி சொல்லலாம். ஆனால் வந்து அவங்க கேட்ட கேள்வி பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த தசா புக்திக்கு மட்டும் பலன் சொன்னேன். அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகரோட உறவினரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது எல்லாம் கரெக்டு தாங்க, நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அது அப்படியே அங்கே இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். சரிங்க, இதை பார்த்துங்க. சனி திசையெல்லாம் இப்படி தான் இருக்கும். அதனால் மனசை வந்து நல்ல விதமாக வச்சுக்கிறதுக்கு யோகா, எக்ஸசைஸு இந்த மாதிரி வந்து மனசை வச்சுக்கிறதுக்கு வாக்கிங், மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். மனசை நல்ல விதமாக வச்சுக்கிட்டு மனசை வந்து திடமாக வச்சுக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியது தான், வேறு வழி இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஓகே சரி ரைட்டு. அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து நம்ம சொல்லியாச்சு. நம்ம ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த வீடியோவோட டைம் வந்து ரொம்ப அதிகமான நேரமாக நான் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ டைம் வந்து எல்லாம் குறைச்சாச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து முழுசாக பார்க்க மாட்டேன்றாங்க, ரொம்ப போர் அடிச்சிடும் அப்படின்றனால டைமை குறைச்சாச்சு. அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.